இவ்வளவு அடி வாங்கியும் உனக்கு வலிக்கல? ஒவ்வொரு அடியோட வலியையும் ஒன்ன வஞ்ச தீக்கிறதுக்காக இங்க சேர்த்து வச்சிருக்கண்டா. உடம்பு பஞ்சு மாதிரி ஆகியும் உனக்கு திமிரு அடங்கலையா? பெருமாள் சாமி பாலு வெள்ளையாயிருக்கும், வான நீளமாயிருக்கும். இந்த லிங்கம் திமிராத்தான் இருப்பான். இத பாரு, மரியாதையா நான் சொல்றதுக்கு நீ பண்ண தப்ப ஒத்துக்க. அப்போ சாமி பெருமாள் சாமி, அளவுக்கு மீறி போற நீ பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் எதிர்விளைவு இருக்குங்கிற மறந்துடாத. நிறுத்து. நீ இருக்கிற இந்த இடத்தையே இடமா மாத்த முடியும். இப்ப அவசரப்பட்டு பின்னால் அவஸ்தப்படாத. என்னடா மிரட்டலியா? லிங்கத்த பக்கம் லாயர் வந்திருக்காரு. சார் வாங்க சார். என்ன சார் இதெல்லாம்? நான் அவ்வளவு சொல்லியும் மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கீங்க. இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கசாப்பு கடையா? பதவி அதிகாரம் இருந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இத பாருங்க, ஒரு அக்யூஸ்ட் கிட்ட நான் எந்த முறையில விசாரிக்கணுமோ அப்படித்தான் நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். இதுல நீங்க தலையிடாதீங்க. மிஸ்டர் பெருமாள் சாமி, அவர் என்னோட கிளையண்ட். அத முதல்ல ஞாபகம் வச்சுங்க. உங்க கிளையண்ட்னா என் வீட்டுல போலீஸ் குவார்டர்ஸ்ல பாம்பு வைக்கலாம்னு சட்டம் சொல்லுதா? யார் சார் வெடிகுண்டு வச்சாங்கன்னு சொல்றீங்க? இதோ இவன் தான். நிறுத்துங்க சார். மறுபடியும் நீங்க தப்பு பண்றீங்க. இவரை நீங்க தொட்டீங்க, கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியிருக்கும். உங்க தனிப்பட்ட விரோதத்தை தீர்த்துக்கிறதுக்காக பொய்யான வழக்கு ஜோடிச்சு அவரை நீங்க பழி வாங்குறீங்க. விசாரணை கைதியை சித்திரவதை பண்ணலாம்னு சொல்லி எந்த சட்டத்திலையும் சொல்லல சார். அவர் எந்த தப்பும் பண்ணல. நீங்க சட்டத்துக்கு விரோதமா நடந்துக்காதீங்க. எது சார் சட்ட விரோதம்? குண்டு வச்சவனை கூட்டிட்டு வந்து வாராஜா எதுக்கு ராஜா குண்டு வச்சா அப்படின்னு கெஞ்ச சொல்றீங்களா? இவன் பண்ண தப்புக்கு. பெருமாள் சாமி, நீ ஏன் மேல கைய வைக்கல, ஆபத்து மேல கைய வச்சிருக்க. இந்த லிங்கத்தோட பவர் என்னன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்க. பார்த்து நடந்துக்கடா பெருமாள், பார்த்து நடந்துக்கடா. காட்சி பிழை போலே இந்த லிங்கம் உள்ளிருக்க, ஒரு புயலாய் மாறி உனை அடித்தால் ஒரு அனாதை பிணமாய் ஒதுங்கி கிடப்பாய். பார்த்து நடந்துக்கடா பெருமாள், பார்த்து நடந்துக்கடா. பாக்கலாம்டா, பாக்கலாம் சார். எஸ்பி லைன்ல இருக்கார் சார். மிஸ்டர் லிங்கம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இவங்க அதிகாரம் எல்லாம் இங்கதான். கோர்ட்ல ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இருக்கேன். லாயர் சார், என் ஆளுகிட்ட கொஞ்சம் தனியா பேசுங்க. சொல்லுங்க, என்ன செய்யணும்? சிவா, பாத்தியா எங்களெல்லாம் அந்த டிஎஸ்பி எந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான் பாத்தியா? சிவா, நான் வெளியில வர்றதுக்குள்ள அந்த பெருமாள் சாமியினுடைய இறுதி ஊர்வலம் நடக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிடுறேன். லிங்கா லிங்கா லிங்க லிங்க லிங்கா 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 லிங்க லிங்க லிங்கா